வணக்கம். பேஸ் மட்டம், மூலாதாரம் இரண்டு முக்கியம். வீடு எழுப்புவதற்கு பேஸ் மட்டம் இல்லாமல் எழுப்ப முடியாது. அதே போல் எந்த நிலையில் இருந்தாலும் முக்கிய நிலை மூலாதாரம் தான். இந்த மூலாதார சக்கரம் எல்லாமே எந்த நிலை போனாலும் சரியத்தான் செய்யும். இந்த மூலாதாரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப தடையின்றி சுகமாக இருக்க வேண்டும், பழுதின்றி இருக்க வேண்டும். மூலாதாரம் பேஸ் மட்டம், இந்த எத்தனை மாடி எழுப்பினாலும் நீளை சென்றாலும் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். மீண்டும் அந்த பேஸ் மட்டம் இல்லாத எத்தனை மாடியும் இல்லை. அது இருந்தால் தான் மாடி எழுப்ப முடியும். அதே போல தான் இந்த மூலாதாரம் எத்தனை அடுக்குகளை நாம் மேலோங்கி இருந்தாலும் சில சமயம் இறக்கி ஏற்ற வேண்டும். அந்த இறக்கி ஏற்றுறது நிலையிலே மூலாதாரம் தான் செயல்படும். மூலாதாரம் சீராக இருந்தால் தான் கழிவுகளும் கரெக்டாக இருக்கும். இந்த இறைவன் படைப்பில் விலங்குகள், பறவைகள், அனைத்து ஜீவராசிகளுமே மூலாதாரத்தை இன்னவுட்டு அடித்து கொண்டிருக்கும். அந்த இன்னவுட்டு அடிக்கும்போது தான் மோசன் வெளியே வருகிறது. தானாகவே அதாவது சுருங்கி விரியும். இன்னவுட்டுனா சுருங்கி விரியும். அந்த நிலை கொஞ்ச நேரத்திலேயே மோசன் வெளியே வரும். அதனால் அந்த கழிவுகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே மூலாதாரம் முக்கியமானது. நம் மூலாதாரம் சீராக இருந்தால் தான் நாம் எத்தனை அடுக்குகளை கடந்தாலும் உயர்ந்து நிற்கும், பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு நிற்கும். ஆனால் இந்த கட்டிடத்துக்கு பேஸ் மட்டம் எப்படியோ, நம்மளுக்கு மூலாதாரம் தான் முக்கியம். இந்த மூலாதாரம் சீராக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆனால் எல்லாம் இறை தொடரில் தான் இருக்கிறது. இறைவன் எது எப்படி இருக்கணுமோ, எந்த நிலையில் இருக்கணுமோ அதை இறைவன்